ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமா அதை நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் மற்றும் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு பொதுவான பலன்களாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், வியாபாரம், அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழ்நிலைகள் பற்றின பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ கடகராசி என்பதற்கு உண்டானதுங்க. மற்ற ராசிக்காரர்கள் எதுக்காக ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான ராசி பலன்களை நம்ம பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசி பலன் சேனல் மூலமாக நீங்க பார்த்துக்கலாம். அதனுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேங்க. ஏற்கனவே நமது கடகராசி நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாலும் சரி, அல்லது புதியவராக இருந்தாலும் சரி, உங்களது நண்பர்களுடைய அல்லது உங்களது நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜெயசூரிய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோல வழங்கி இருக்கிறோம். மேலும் நீங்க வந்து எந்த ராசி பலனை பார்க்கணும்னாலும் உடனடியாக டைரக்டாக அந்த ராசி பலனை பார்த்துக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனல்ல வர வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நம்ம வந்து சாப்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கலாம். நீங்களும் வந்து எல்லாருமே வந்து இது ஜெயசூரிய சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அந்த ஜெயசூரிய ராசி பலன் பேக்கப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பதில் இருக்குங்க, நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கான வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தரங்க, ஆடி வெள்ளி தினம். மேலும் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்துல சிவன் கோயில்ல சிறப்பு அபிஷேக வழிபாடு பூஜை எல்லாம் நடைபெறும், அதில் நீங்கள் கலந்துக்கலாம். பிரதோஷ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை தவிர வேற எந்த சாமியும் வழிபடக்கூடாது நண்பர்களே. மேலும் பிரதோஷ தினத்தன்னைக்கு நீங்கள் மற்ற தெய்வங்களை வழிபட்டாலும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே சிவன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்றுங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய தமிழ் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி சந்திர பகவான் இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. ராசியிலேயே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது தவிர மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கையில பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான எந்த விதமான டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக செய்து முடிப்பீங்க. கையில் பணம் எந்த அளவுக்கு மிச்சமாகுது அப்படின்றது வேற விஷயம். ஆனால் பணம் வந்து கையில் அதிகமாக வந்து போகக்கூடிய பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் மிக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் காரியங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். அலட்சியம் வேண்டாம். அப்படி அலட்சியம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் ஓரளவு குறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க கஷ்டம்னு சொல்ற வேலையெல்லாம் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு புரிதல் மற்றும் நல்ல ஒரு சக்தி உங்களுக்கு வேலையை செய்து முடிக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மை எல்லாமே இன்னைக்கு இருக்கு நண்பர்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் அணுகுமுறையில் இன்னைக்கு வித்தியாசமான சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க. இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது தொலைதூரத்துக்கான பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க கொஞ்சம் கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வரவுகள் வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே. ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கையில் வந்து பணம் இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுவீங்கிறது தெரியாது. எந்த அளவுக்கு நீங்கள் சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத அனாவசிய செலவெல்லாம் குறைச்சிக்கணுங்க. ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். மகிழ்ச்சி கூடும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்க சூப்பராக இருக்குங்க. நாள் முழுக்க கலகலப்பாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்க சொந்தக்காரங்க மூலமாக வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே ஹாப்பியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும். ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது.
உங்களது காதலரை நீங்கள் மகிழ்விப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் தான் மிஞ்சும். அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து இங்கே ரொமான்ஸ் உணர்வுகள் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களது செயல்பாடுகளை வந்து கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் பேச்சு செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. மற்றபடி இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த தினம் பணம் வந்து கையில் இருந்துகிட்டே இருக்கும். சில ஆன்மீகம் சம்பந்தமான பெரிய நபர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் தந்து உங்களுக்கு மன அமைதியை கொண்டு வந்து தருவார் நண்பர்களே. மற்றவங்க உதவி இல்லாமையே உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சில பழைய நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்க உங்களை நம்பி உங்களோட சொந்த காலில் நின்று பல காரியங்களை வந்து இன்னைக்கு முடிக்க முடியுங்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். ஆனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து சின்ன சின்ன செய்திகள் வந்து உங்களுக்கு கோபம் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது உணர்ச்சிசப்படக்கூடிய அளவுக்கு வந்து சேரலாம். அதனால நிதானித்து செயல்படுங்க. உணர்ச்சிசப்படக்கூடாது நண்பர்களே. அதனால நீங்க மனதில் பிரஷர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதனால உங்க இல்லற வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்னா உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க தேவையில்லாத காரணத்துக்காக சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு சண்டை போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அலுவலக பணிகளை ரிலாக்ஸேஷன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைய தினம் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. உங்களது குழந்தைகள் மூலமாக கூட சின்ன சின்ன உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல செல்வாக்கான மனிதர்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். எனக்கு தெரிந்து இந்த தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வந்து கடகராசி நண்பர்களுக்கு ஒயிட் கலர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 7 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் காரியங்களை முடிப்பீங்க. ரொம்ப கடினமான காரியங்களை கூட நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக முடித்து மற்றவங்களை ஆச்சரியப்படுத்த முடியும். சுறுசுறுப்பு கூடுங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சுணக்கம் இல்லாமல் செய்து முடிப்பீங்க. வேகமான ஒரு நாள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குடும்பத்தோடு எங்கேயாவது பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சியான ஒரு நாள். தன லாபம் பெருகும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்தாலும் உங்கள் பணிகளை சிறப்பாக கவனமாக செய்து முடிக்கிறது ரொம்ப அவசியம். அலட்சியமாக உங்கள் பணிகளை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாதுங்க. உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடல் செய்யுங்கள். திட்டமிடல் மூலமாக உங்கள் பணிகளை ஈஸியாக முடிக்க முடியும். ஏன்னா இன்றைய தினம் ஏற்கனவே உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் திட்டமிடல் மேற்கொண்டு சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய பணி பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட வேலை செய்ய வேண்டியது அவசியங்க. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களுடைய ராசிபலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்தலாம். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண முடிய கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது பேக்கப் சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. மேலும் இந்த வீடியோ கூட முடிய போகுது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லையும் வரும். அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை அனைத்து ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான டைம் லைன் கொடுத்துருப்பேன். அந்த டைம் லைனில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைரெக்டாக ராசி பலன்களுக்கு போயிடலாம். உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மீண்டும் நாளைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரைடே.